பசி வந்துடும். உடல் இருக்கிற வரைக்கும் பசி வந்துடும். நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு பசி வரல, பசியாகவே இருக்கிறாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன், நமக்கு பசி வருது. நிறைய பேருக்கு பசி வரல, சின்ன குழந்தைலேருந்து பசியாகவே இருக்கிறாங்க. பசி எப்போ ஒரு வருதுன்னா அவருக்கு என்னன்னு புரியல. பசியாகவே இருக்கிறாங்க, பசியாகவே படுத்துக்கிறாங்க, பசியாகவே எழுந்துக்கிறாங்க, பசியாகவே வாழ்கிறாங்க. இது அதுலேயும் நமக்காக உணவு வளர்த்துற ஆளே பசியாக இருக்கிறாங்க. உணவு வளர்த்துனாங்க, நாம எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம், அவர் பசியாக இருக்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சு. வளர்த்துறவன முதல்ல சாப்பிட்டுக்கணும் தானே. அப்படி இல்லை, அவன் வளர்த்துறான், நாம் சாப்பிட்டுக்கிறோம், அவன் பசியாகவே இருக்கிறான், அவன் குழந்தை பசியாகவே இருக்கிறாங்க. இப்படி ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். ரொம்ப அசிங்கமானது. என்னதுக்குன்னா உணவு டெய்லி கண்ணில் பார்க்குறாங்க, ஆனால் சாப்பிட முடியாது. சின்ன குழந்தை கூட கண்ணில் பார்க்குறாங்க, சாப்பிட முடியாது. ரொம்ப அசிங்கம் அது. இந்த அசிங்கம் போகணும்னு முதலாவது படி என்னன்னு, நம்ம நாட்டில் தேவையான உணவு 100% நம்ம கையில் வச்சுக்கணும். இந்த ஒரு 10-15 வருஷத்துல ரொம்ப வெளியே கொடுத்துட்டாங்க. நம்ம நாடு அழிச்சு போடணும்னா உணவு பாகங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை. விதை எல்லாமே வெளியிலேருந்து வருது. சும்மா ஒரு மாதம் டிலே பண்ணாங்கன்னா விதை முடிஞ்சு போச்சு. நம்ம காற்றை அப்படி புழு மாதிரி விழுந்துடுவோம் ரோட்டில். புழு பூச்சி மாதிரி விழுந்து சத்திடுவோம் நம்ம எல்லாமே. சும்மா மான்சூன் வருது, விதை இல்லை, முடிஞ்சு போச்சு நம்ம கதை. திருப்பி நகர முடியாது. மழை விழுந்தப்போ நம்ம கையில் விதை இல்லைன்னா முடிஞ்ச மாதிரி தானே, முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அப்படி போயிடுவாங்க லட்சக்கணக்கு மக்கள். இதனால ரொம்ப அடிப்படையான என்னென்ன, இப்போ இந்த 65-70% மக்கள் இருக்காங்களே விவசாயத்தில், அது கட்டாயமாக குறைக்கணும். நாம் ஒரே தடவை 4% வர முடியாது. ஒரு 25 வருஷத்தில் இது ஒரு 10-15% கொண்டு வரணும் நாம். அப்படி பண்ணணும்னா தேவை என்னன்னா, இது ரொம்ப ஒரு பெரிய சாதனை ஒன்றும் இல்லை. நீங்கள் என் கையில் விட்டால எது 5 ஏக்கரில் பண்ணுறாங்களோ அது 1 ஏக்கரில் பண்ண முடியும். நீங்கள் இளைஞர் ஒரு 100 பேர் நின்னீங்கன்னா நான் இங்கேயே ஆரம்பிச்சிடுவேன். 5 ஏக்கரில் என்ன வளர்த்துறாங்களோ 1 ஏக்கரில் வளர்த்த முடியும். கை கட்டினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, மண்ணில் வைக்கணும். ஆனால் நான் உறுதி நமக்கு இன்னும் வரல, அப்படியே இருக்கிறோம். இது ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இது ஒன்றும் பெரிய சாதனை ஒன்றும் இல்லை. 5 ஏக்கரில் வாழ்கிறத 1 ஏக்கரில் நம்ம வளர்த்த முடியும். 5 பேர் சேர்ந்து 10 பேர் செய்கிற வேலை ஒரு ஆள் செஞ்சுக்க முடியும். எனக்கு கருவி இருக்குது, உலகம் முழுக்கமாக கருவி இருக்குது. நாம் சும்மாவே உட்காந்துருக்குறோம்.